ஒரு புத்தகத்தை எழுதுவதற்கு முன் நிறைய சிந்தனை தேவை. ஆனால் ஒரு புத்தகத்தை பற்றி பேசுவதற்கு அதைவிட அதிகமான வாசிப்பு தேவை. அப்படி நான் கண்ட வாசகரை சிலாகித்து கதை சொல்லும் நண்பர் தனது வாழ்த்துக்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ள அப்துல் ஃபைஸ் அவர்களை நான் அழைக்கிறேன். வாங்க அப்துல் ஃபைஸ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அது ரொம்ப பெலான நான் ரொம்ப படபட நிறைய விஷயங்கள் பேசிட்டு போனதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பேசினாலும் அது ரொம்ப சாதாரணமாக தெரியும். அதனால் ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் எனக்கு விட்டு போச்சு. எல்லாரையும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திச்சது ஒரு பெரிய சந்தோஷம். அதுவும் இன்னைக்கு வந்து ஒரு இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம், நம்மளோட 5வது ஆண்டு விழா, கேலக்ஸியோட 5வது ஆண்டு விழா, அப்புறம் விண்மீனோட 1ஆம் ஆண்டு விழா. ஸோ ஒரு ஒருங்கிணைந்த ஒரு சந்திப்பாக இது நடந்தது. அதுவும் ரொம்ப நெருங்கின ஒரு மக்களோட நமக்கு தெரிஞ்ச நம்மளோட ரொம்ப நெருக்கமான மக்களோட இந்த நாளை பகிர்ந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம். வந்த அனைவரையும் விழா நாயகனே வரவேற்றுட்டாரு. அண்டு அபுதாபியில் வந்து நம்ம திடீர் பண்ண உங்களையும் வருக நான் வரவேற்கிறோம். அதுக்கப்புறம் ஸோ இன்றைக்கி இந்த நாளில் ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறதுக்கான வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. அதாவது ஒரு முயற்சியை வந்து ஒரு பப்ளிகேஷன் ஒரு பதிப்பத்தை தொடங்கணுங்கிற முயற்சியை எடுத்து அது 5 ஆண்டு நிறைவு செய்கிறதுங்கிறது வந்து ஒரு அளப்பரிய அதில் ஈடுபாடும் அதில் வந்து ரொம்ப டெடிக்கேஷன். அப்புறம் ஏன்னா அதுக்கான விநியோகியாக தான் அதுக்கான கேட்டலிஸ்ட். சுற்றி இருக்க மக்கள், அதாவது பொருள்கள்லாம் அதாவது அந்த இடத்துல இருக்கும். ஆனால் அதுக்கு ஒரு கேட்டலிஸ்ட் வேணும் அதை மூவ் பண்ணுறதுக்கு. அந்த ஒரு கேட்டலிஸ்டாக இருக்கக்கூடிய நம்ம பாலாஜி அண்ணன், ஏன்னா அதை அவங்க எண்ணம் போல் இன்னும் பல வருஷங்கள் இது வந்து பல புதிய முயற்சிகளும் பல புதிய எழுத்தாளர்களையும் வந்து அறிமுகப்படுத்தணும்னு நான் வந்து வாழ்த்துக்கிறேன். அது மாதிரி அதாவது இந்த பப்ளிகேஷன்றதை வந்து ஒரு தொழிலாக இல்லாமல், லாப நோக்கத்தில் இல்லாமல், ஒரு அறிவை பரப்பக்கூடிய ஒரு விஷயமா தானும் அதுக்கான ஒரு முயற்சிகளில் அதான் அவங்க தனியாகவே பல 100 புத்தகங்களுக்கு பேசியிருக்காங்க யூடியூப்ல. அதோட சேர்ந்து எங்கள் எல்லாத்தையுமே வாசிக்க வைக்கிறது, எங்கள் எல்லாத்தையும் ஒரு சந்திப்பை வந்து ஊக்குவிக்கிறது, எங்கள் எல்லாத்தையும் அடிக்கடி இதை பண்ணு அதை பண்ணு. ஏதான் பார்த்த பல எழுத்தாளர்கள் வந்து ஒரே ட்ரெண்ட்ல எழுதிட்டு இருப்பாங்க. நீங்க இப்படி எழுதுங்க, ஒரு பாத்திரத்தை எடுத்து கொண்டு போய் அதை வச்சு ஒரு புக்கை முடிங்க வாத்தியார். அதே மாதிரி ஒரு புத்தகத்தை வந்து தமிழ் ஆங்கிலம் ரெண்டும் முன்னாடியும் பின்னாடியும் நலம் வாழ பல புதிய ஒரு முயற்சிகளை ஒரு ஐடியாவும் இந்த பதிப்பத்திலிருந்து வர்றது வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இன்னைக்கு நாள்ன்றது வந்து பழைய நம்மளோட 5 ஆண்டுகளோட நடந்த விஷயங்களை பற்றி 4 ஆண்டுகள் நடந்த விஷயங்களை பற்றி பேசுறது மட்டும் இல்லாமல் இனி வரப்போகிற ஒரு வெற்றிகளுக்கான ஒரு தொடக்கமாக இருக்கணும்னு ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிட்டு என்னோட பிரார்த்தனைகளை வந்து நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.